ஹலோ வாய்ஸ் என் பேர் லோக்கி, வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபேடட் டு பி லவ்டு பை த வில்லன்ஸ். இதோட எபிசோடு 5. எபிசோடு 4 மிஸ் பண்ணவங்க ஃபீல் பண்ண வேணாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படியே நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்திடுங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். ஆனால் விதி சும்மா இருக்குமா நண்பா? நம்ம ஆள் நினச்ச மாதிரியே போனால் அது கேம் இல்லையே. சடன்லி நம்ம ஆள் பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது. தம்பி, நான் எலக்ட்ரிசிட்டி ஃபிக்ஸ் பண்ண வந்திருக்கேன். எனக்கு இருட்டில் கண்ணு சரியாக தெரியாது, கொஞ்சம் வழிகாட்டுறியான்னு ஒருத்தன் கேட்குறான். நம்ம ஆள் திரும்பி அவனை லைட்டாக பார்த்த அடுத்த செகண்டு சிஸ்டம் டமார்னு அலருது. டேஞ்சர் டிடெக்டர்னு சிஸ்டம் காட்டுது. அதுக்கப்புறம் சீனை கட் பண்ணால் அங்கே 700 குரூப் அந்த பெரிய ஹாலுக்குள்ளே வந்து சேர்றாங்க. இப்போ அங்கே இருக்கிற எல்லா ஃப்ரெஷ்மேன்ஸுக்கும் இருட்டுக்குள்ளே அசாசின் ஒளிஞ்சிருக்கிறது லைட்டாக ஃபீல் ஆகுது. அப்போ குரூப்பில் இருக்கிற ஒரு பொண்ணு பயந்துக்கிட்டே, எலிஜா டட் தனியாக போயிருக்கானே, அவனுக்கு ஒன்றும் ஆகாதேன்னு கேட்குறா. இதோட இந்த எபிசோடு முடியுது. எபிசோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவை இப்போ பிளைண்டாக நம்புகிற எலிஜா செம்ம கான்ஃபிடென்ட்டாக அவன் ஏதோ முரட்டு ஸ்கெட்சு போட்டு தான் தனியாக போயிருக்கான். கண்டிப்பாக அவன்கிட்ட பிளான் இருக்கும். அதை விட இப்போ இங்கே நமக்கே ஏதோ பெரிய ஆப்பு வரப்போகுது பாருன்னு சொல்கிறான். நம்மால் அந்த ஸ்ட்ரேஞ்சரை முன்னாடி நின்று கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். பின்னாடி வர அந்த அசாசின் மைண்ட் வாய்ஸில் நம்ம டீமை அந்த கன்னிங் பொண்ணு காலி பண்ணியிருக்கலாம், ஆனால் நாங்கள் இன்னும் இருக்கோம்ல, இந்த பையன் அசால்ட்டாக ஏமாந்துட்டான். என்ன மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் அசாசினுக்கு இவன் நடக்கிற ஸ்டைலை பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு. இவன் பக்கா லோக்கல் பிகினர்னு நக்கல் பண்ணிக்கிறான். அவனை சும்மா வச்சு செஞ்சுட்டு அப்புறமா முடிச்சிருவோம். இவன் பாடியை வச்சுக்கிட்டு அந்த 700 போட்டு தடியலாம்னு பிளான் பண்ணிட்டு அந்த அசாசின் தன்னோட மாறு வேஷத்தை டக்குன்னு கலைக்கிறான். அவனோட ஒரிஜினல் மூஞ்சி வெளியே வருது. ஒரு ஷார்ப்பான ஸ்வாடை உருவிக்கிட்டு, ரொம்ப தேங்க்ஸ் தம்பி, இப்போ உனக்கு நான் ரிவார்டு தர டைம் வந்துடுச்சுன்னு சொல்கிறான். ஆனால் நம்மால் அவன் மூஞ்சியை பார்த்ததும் பயப்படுறதை விட்டுட்டு அப்பாடான்ற ரேஞ்சுக்கு நிம்மதியாக பெருமூச்சு விடுறான். அவனோட பதட்டம் எல்லாம் டோட்டலாக பறந்துடுச்சு. அப்பாடா, காடுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் நினச்ச மாதிரியே நீ ஹாஸ்மேட்டு தான். உன்னை விட ஸ்ட்ராங்கான எனிமி வந்திருந்தா கூட நான் கொஞ்சம் டேஞ்சரில் மாட்டியிருப்பேன். இப்போ எனக்கு செம்ம ரிலீஃப். உன் சீன் எல்லாம் இன்னும் மாறவே இல்லடான்னு நம்மால நக்கல் பண்ணுறான். அதே சமயம் சிஸ்டமில் நம்ம ஆளோட டெஸ்பரேட் சர்வைவல் ஸ்கில் பூஸ்ட் ஆகுது. மாலை அவனை பார்த்து துளி கூட பயப்படாமல் பேசுகிறத பார்த்து அந்த அசாசினுக்கு செம்ம காண்டாகுது. என்னடா உளறான் இவன் சும்மா லூசு பைய, இப்போவே இவனை க்ளோஸ் பண்ணுறேன்னு வெறியாகி நம்ம ஆளை நோக்கி பாயிறான். நம்மளும் கையில் இருக்கிற ஸ்டாஃபை கிரிப் பண்ணிக்கிறான். 2 பேருக்கு நடுவில் சண்டை ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே சீன் இப்போ 700 குரூப் இருக்கிற இடத்துக்கு மாறுது. இங்கே 700 டீமுக்கும் அசாசினுக்கும் நடுவில் சண்டை முரட்டா போய்கிட்டு இருக்கு. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா அசாசின்ஸை போட்டு நம்ம பசங்க சட்னி ஆக்கிட்டு இருக்காங்க. எனிமிங்க பாடியெல்லாம் அங்கே இருக்கிற செவுத்துல போய் டமார் டமார்னு மோதுது. மேஜிக், ஸ்வாட் டெக்னிக்ஸ் எல்லாரும் சும்மா ஃபயர் மோடில் வெளுத்து கட்டுறாங்க. பசங்களோட இந்த பவருக்கு முன்னாடி நிற்க முடியாமல் அசாசின்ஸ் எல்லாம் அலறி துடிக்கிறாங்க. என்னடா அது, இவனுங்க நாங்கள் நினச்சதை விட ரொம்ப மொக்கையாக இருக்காங்கன்னு ஒரு ரெட் ஹேர் ஸ்டூடெண்ட் நக்கல் பண்ணுறான். இன்னொரு பக்கம் எலிஜா ஃபேலஸ் அவனுங்களை அப்படியே ஒரே இடத்துல ஃப்ரீஸ் பண்ணுன்னு ஆர்டர் போடுறான். அப்படியே எலிஜா 700 பக்கமும் லுக்கு விடுறா. அங்கே 700 ஸ்வாடை ஒரே ஒரு சுற்று தான் சுற்றினான். அதுக்கே 4 அசாசின்ஸ் அப்படியே காற்றுல பறந்து போய் செவுத்துல மோதுறாங்க. அந்த அடி எவ்வளோ பவர்ஃபுல்னா அவனுங்க மோதின வேகத்தில் செவுத்துல பெரிய ஓட்டையே விழுவுது. அடுத்து 700 ஒரு அசாசினோட கையில் ஸ்வாடை வச்சு குத்தி இறக்கி இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறா. உங்களை தவிர இங்கே வேற யாரெல்லாம் வந்திருக்காங்க, மரியாதையாக சொல்லணும்னா உன்னோட கழுத்தை அப்படியே திருகிடுவேன்னு சொல்லிக்கிட்டு பிளேடை உள்ளே வச்சு திருகுறா. அவன் வழியில் பயங்கரமாக கத்துறான். அந்த வழியை தாங்க முடியாமல் அவன் எல்லா மேட்டரையும் டக்குன்னு சொல்லிடுறான். அதை கேட்ட 700 அப்போ அந்த கிரசன்ட் 3 சேர்ந்த ஹாஸ்மேட் இங்கே தான் இருக்கானா, இந்த பில்டிங்குள்ளேயா இல்லை வெளியிலையான்னு மறுபடியும் கேட்குறா. ஆனால் அந்த அசாசின் இன்னும் முழுசாக அடங்காததால் நான் சொல்ல மாட்டேன் போடின்னு சீன் போடுறான். அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள 700 அவனோட மூஞ்சியை தரையில் வச்சு ஒரே மிதி மிதிக்கிறான். அவன் இங்கே தான் நம்ம கூட இருக்கான் அப்படித்தானேன்னு 700 வார்னிங் கொடுக்க அவளோட மிதியில் மண்டையோட உடையிற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. வேற வழியே இல்லாமல் அவன் ஹாஸ்மேட்டை காட்டி கொடுத்துட்டு, ஆமாம் அவன் எங்கள் கூட தான் வந்தான், பின்னாடியே தான் ஃபாலோ பண்ணி வரான்னு உண்மையை ஒத்துக்கிறான். இதை பார்த்த எலிஜாவுக்கு ஒன்றுமே புரியல. இவன் எதுக்கு இப்போ இவ்வளோ வெறியா இருக்கான்னு முழிக்கிறா. எலிஜா கேட்டதுக்கு 700 மெதுவாக திரும்பி, அவனுங்க என்னை கில் பண்ண பார்க்குறானுங்க, அதுலேயும் அந்த கிரசன்ட் 3 ஹாஸ்மேட் இருக்கானே, அவன் ஒருத்தனை
கொலை பண்ணிட்டு அப்படியே அவனோட உருவத்துக்கு மாறக்கூடிய டேஞ்சரான அசாசின்னு வார்னிங் கொடுக்குறா. அவ சொன்னதை வச்சு பார்த்தா இப்போ இந்த பில்டிங்ல அவனுக்கு ரொம்ப ஈஸியான டார்கெட் யாரு? கேட்ட உடனே எலிஜாவுக்கு மைண்டில் டக்குன்னு நம்ம ஹீரோ பேரு தான் ஃப்ளாஷ் ஆகுது. ஒருவேளை அது டட்டா இருக்குமோ? அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் எனிமையை தனியாக இழுக்க இவன் தன்னைத்தானே இரையாக்கிக்கிட்டானா? அவளை கொல்ல ஒரு அசாசின் கிட்ட இருந்து தப்பிக்க இவன் ஏன் அவ்வளவு தூரம் தனியாக போகணும்? இவனுக்கும் அவளுக்கும் நடுவில் அப்படி என்னதான் ரிலேஷன்ஷிப்னு எலிஜா பயங்கரமாக குழம்புறா. எலிஜா பேசி முடிக்கிறதுக்குள்ள எல்னோர் டக்குன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், எனக்கும் அவனுக்கும் நடுவில் எதுவும் இல்லை, அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்னு மழுப்புறா. அதுக்கப்புறம் சீனு கட்டானா அங்கே நம்ம ஆளும் அசாசின் ஹாஸ்மேட்டுக்கும் நடுவில் முரட்டு சண்டை ஓடிக்கிட்டு இருக்கு. ஹாஸ்மேட்டு மைண்ட் வாய்ஸில் நான் ஒரு ப்ரொஃபஷனல் அசாசின்டா, இந்த கார்டியன் ஸ்பிரிட் வெப்பன் அட்டாக்கை மட்டும் தடுக்கிற பேரியர் தானே, அது எப்படி இங்கே வந்துச்சுன்னு கன்ஃபியூஸ் ஆகுறான். சரி, அகாடமி ரொம்ப பழசங்கிறதால ஏதோ மேஜிக் இருக்குன்னு வச்சுப்போம். ஆனால் நிலைமை ஏன் இப்படி தலைகீழாக மாறுச்சு? நானே ஒரு வெப்பன் மாதிரி தான், ஆனால் ஏன் இப்போ எனக்கு இந்த நிலைமைன்னு அவன் புலம்புறான். ஏன்னா இப்போ ஹாஸ்மேட்டோட நிலைமை அவனோட மொக்க ஆளுங்களை விட மோசமாக இருக்கு. நம்ம ஆள் வெறும் ஸ்டாஃபை வச்சுக்கிட்டு அவனை அடித்து ரத்தம் கக்க வைக்கிறான். நம்ம ஆள் போடுற ஒவ்வொரு அடியும் சும்மா மின்னல் வேகத்தில் இறங்குது. ஹாஸ்மேட்டால் ரியாக்ட் பண்ணக்கூட முடியாமல் மொத்து வாங்குறான். அதே சமயம் நம்ம ஆளுக்கு சிஸ்டம்ல இருந்து ஒரு புது நோட்டிஃபிகேஷன் வருது. சிஸ்டம்ல இருந்து ட்ரிஸ்டன் ஸ்வார்ட்மேன்ஷிப் ஸ்கில்லை சக்ஸஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டீங்க, உங்கள் ப்ரொஃபிஷியன்சி எகிரிடுச்சு நோட்டிஃபிகேஷன் வருது. அங்கே ஹாஸ்மேட்டு செவுத்துல சாஞ்சிக்கிட்டு ரத்தமாக கக்கிக்கிட்டு இருக்கான். இப்போ தான் அவனுக்கு மேட்ரே புரியுது. இவன் யூஸ் பண்ணதுனது ட்ரிஸ்டன் கிளான் ஸ்டைல். நாம் இவனை ஆரம்பத்திலேயே வம்புக்கு இழுத்துருக்க கூடாதுன்னு நினைக்கிறான். ஹாஸ்மேட், அப்போ நீ தான் என்னை வேணும்னே வந்து லாக் பண்ணியிருக்க, யாடா நீன்னு கேட்க நம்ம ஆளுக்கு ஒரே ஷாக்கு. ஏன்னா நம்ம ஆளுக்கிட்ட எந்த பிளானும் இல்லை. சண்டையில் மாட்டிடக்கூடாதுன்னு காரிடரில் ஓடி வந்தவன் தான் நம்ம ஆள். ஆனால் இங்கே தான் நம்ம ஆளோட அந்த கில்லர் சாம் வேலை செஞ்சுருக்கு. நம்ம ஆளோட மொரட்டு ஸ்கெட்சை பார்த்து வில்லன் மிரண்டான்ற ரேஞ்சுக்கு சிஸ்டம் காட்டுது. தேங்க்ஸ் டு கேம் சிஸ்டம், சேவ் பாயிண்ட்ஸில் வெப்பன்ஸ் யூஸ் பண்ண முடியாதுங்கிறதால தான் இவனை இங்கே இழுத்துட்டு வந்தேன்னு நம்மால் நினைக்கிறான். ஹாஸ்மேட், நீ பதில் சொல்ல மாட்ட போல, பரவாயில்லை என்னை கொன்னுடுன்னு மரண பயமே இல்லாமல் கூலாக சொல்கிறான். ஆனால் நம்ம ஆளுக்கு அவனை கில் பண்ணுற ஐடியாலாம் இல்லை. நான் உன்னை கொல்ல மாட்டேன், ஆனால் உன்னோட ஆளுங்க கிட்ட போய் ஒரு மெசேஜை சொல்லிடு. இனிமே அந்த மிஸ் எல்னோர் ட்ரிஸ்டன் பக்கமே போகக்கூடாது. உன்ன மாதிரி ஒரு முரட்டு அசாசினை இங்கே வந்து சாவர நிலைமைக்கு போயிட்டான்னு அவனுங்களுக்கு வார்னிங் கொடுன்னு நம்மால் கெத்தா சீன் போடுறான். வெளியில் அப்படி சீன் போட்டாலும் நம்மால் மைண்டில் ஒரு பக்காவான பிளான் இருக்கு நண்பா. இவனை யார் ஆர்டர் போட்டு அனுப்பிச்சாங்கன்னு தெரியல, ஆனால் அவனுங்க மறுபடியும் எல்னோரை அட்டாக் பண்ணால் அவளுக்குள்ளே இருக்கிற அந்த டீமன் வெளியில் வர்றதுக்கான சான்ஸ் அதிகமாகிடும். அது இந்த வேர்ல்டுக்கே டேஞ்சர்னு நம்மால் பிளான் பண்ணி காய நகர்த்துறான். எப்படியாவது அந்த டேஞ்சரை தடுக்கணும்னு நம்மால் பிளான் பண்ணுறான். ஆனால் ஹாஸ்மேட் நக்கலா நான் மறுபடியும் வந்தால் என்ன பண்ணுவேன்னு கேட்க நம்மால் செம சீரியஸாக அப்பவும் அவளை நானே முன்னாடி நின்று ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு மாஸ் பஞ்சு பேசுகிறான். இந்த எல்னோர் உனக்கு அவ்வளோ முக்கியமான ஹாஸ்மேட் கேட்க அப்படி தான் வச்சுக்கோயேன்னு நம்மால் சொல்கிறான். அடுத்த செகண்ட் சிஸ்டமில் நம்ம ஆளோட வில் பவர் சாம் ஆக்டிவேட் ஆகி அந்த வில்லனோட ஃபேவரபிலிட்டி சும்மா ராக்கெட் வேகத்தில் ஏறுது. சிஸ்டம் அலர்ட்டை பார்த்துட்டு ஏதோ தப்பா பட நம்ம ஆளு டக்குன்னு திரும்பி பார்க்குறான். அங்கே எல்னோர் பின்னாடி வந்து நின்றுக்கிட்டு நம்ம ஆளு பேசின எல்லா மாஸ் டைலாக்கையும் கேட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சீனை கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் எல்னோரோட கிளாஸ் ஃப்ரெண்டு ஆஃபீஸ் டேபிளில் பேப்பர்ஸ் நடுவில் டயர்டாக படுத்துக்கிட்டே புலம்புறா. ஒரே ரகலையாக இருக்குது, அகாடமிக்குள்ளே ஸ்பை இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எல்னோர் உன் மேலே பொலிட்டிக்கல் அட்டாக் நடக்கிறது சகஜம்தான், ஆனால் இது 2வது அசாசினேஷன் அட்டம்ப்ட். உனங்க சும்மா விட மாட்டாங்க, ரொம்ப வெறியாக இருக்கானுங்க. ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. உன்னை சுற்றி இருந்த மற்ற எல்லாரையும் பாராட்டி ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு எந்த காயமும் இல்லை. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.